Meenakshi Faculty of Arts and Science for Women at KK Nagar, Chennai. BCom, BSc, BA, BBA, BCA and Viscom. Apply now. அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். படம் வந்து ஒரு பெரிய பிரம்மாண்டமான வெற்றி. படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ்ல இவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கு. ரீசெண்டா போஸ்டர்லாம் பார்த்திருந்தோம். அந்த படத்துக்கு அப்புறம் வெங்கி அட்லூரியோட இயக்கத்துல சூர்யா அவர்கள் ஒரு 46வது படத்துல நடிக்க இருக்காரு. முக்கியமா இந்த படம் வந்து ஒரு இன்ஜின் சம்பந்தப்பட்ட ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கேள்விப்பட்டோம். ஆனா சூர்யா வந்து படத்தோட டைரக்டர் கிட்ட சொல்லியிருக்காராம், அந்த மாதிரி கதைலாம் வேணாம், எனக்கு ஒரு ஃபேமிலி ஓரியன்டான ஃபிலிம் வேணும், அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணுவோமா அப்படின்னு கேட்டதுக்கு வெங்கி அட்லூரி அவர்களுமே ஓகே, நான் வந்து உங்களோட பெரிய ஃபேன் சார், நீங்களே என்கிட்ட கேட்டீங்க இல்லையா, அதனால கண்டிப்பா பண்ணிடலாம். இந்த படம் வந்து முழுக்க முழுக்க ஒரு ஃபேமிலி ஜானர் ஃபிலிமாவும். மமிதா பைஜு இருக்காங்க இல்லையா, அவங்க தான் ஹீரோயின்ற மாதிரி நிறைய பேசியிருந்தாங்க. ஆனா அவங்க ஹீரோயின்லாம் கிடையாதாங்க. படத்துல ஏதோ ஒரு இம்பார்ட்டன்டான ரோல் நடிக்கிறாங்கன்னா ஹீரோயினா அப்புறமா அறிவிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை இப்ப பார்க்க முடியுது. மமிதா பைஜுல இருந்து நம்ம தொடங்கிடுவோம். மணங்கான் படத்துல அவங்க தான் அந்த சிஸ்டர் ரோல் பண்ண வேண்டியது சூர்யா அவர்களுக்காக. அதுதான் கொஞ்சம் கால் ஷீட் பிரச்சனை, அது அப்படிதான் எடுத்துக்கணும். அதனால அவங்க வெளியேறிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த அவங்க சூர்யாவோட ஒர்க் பண்ணணும்னு அவங்களுக்கு ஆசை. ஏன்னா சூர்யா அவர்கள் தமிழ்நாட்டை விட இதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். தமிழ்நாட்டிலேயே அவர் பீக்கு தான். இந்த சின்ன சின்ன விஷயங்கள், இந்த சூரரை போற்று ஜெய்பீம்லாம் வந்ததுக்கு அப்புறம், சூரரை போட்டுறப்ப கொண்டாடினாங்க, ஜெய்பீம் அப்போ தான் என்ன பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும். கங்குவாவாக இருக்கட்டும், இப்போ இல்லை எப்பவுமே சூர்யா அவர்களை வந்து தெலுங்கு ஆடியன்ஸும் மலையாள ஆடியன்ஸும் அவ்வளோ தூரம் செலிப்ரேட் பண்ணுவாங்க. கேரளா ஆந்திராவில் வந்து சூர்யா அவர்களை பயங்கரமா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இன்ன வரைக்கும். நீங்க சொல்றீங்களே இந்த அடுத்த படத்தோட இயக்குனர் அண்ட் ப்ரொடியூசர் 2 பேருமே சூர்யாவோட தீவிரமான ரசிகர்கள். அதனாலதான் அவருக்கு அங்க மார்க்கெட் அவ்வளவு தூரம் இருக்கு. இங்க ஃபெயிலியரான படம்லாம் அங்க ஹிட் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் பொழுது அவருக்கு எல்லாமே ஒரு பாசிட்டிவான விஷயங்கள தான் அமைஞ்சிருக்கு. மமிதா பைஜு அந்த இடத்துல பண்ண வேண்டிய அந்த படத்துல பண்ண வேண்டிய கதாபாத்திரம் மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கு பதிலாக டபுள் ட்ரீட்டா இதுல வச்சுக்கிங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இன்னொன்னு இப்போ ஜனநாயகன்லேயே அவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். மமிதா பைஜு அவங்களுக்கு இனிமேட்டு எல்லாமே பயங்கரமான ஒரு இதுதான். அப்படிதான் இருக்கும்னு வைங்களேன். பீக்லாம் வந்தால் அப்படிதான் இருக்கும். சரி, சூர்யா 46ன்னு வரும் பொழுது இந்த படத்தோட கலெக்ஷன் ரொம்ப ரெட்ரோட கலெக்ஷன் ரொம்ப விமர்சிச்சாங்க. என்ன இப்படி அப்படி எல்லாம் சொன்னாங்க. அந்த படம் ஹிட்டு. அந்த கார்த்திக் சுப்ராஜ் நம்ம சீனியர் பேசும்பொழுது கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் அவங்க டீமோட டூர்லாம் கூட்டு போயிருக்காரு. நல்ல வசூல்ரா படம், நல்ல ப்ராஃபிட்டு, பயங்கரமா நம்ம ட்ரீட் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பார்ட்டிலாம் வச்சு பயங்கர சில் பண்ணியிருக்காரு. அதுக்கு மேல என்ன வேணும்? ப்ரொடக்ஷன் டீம்ல இருந்து லாஸ் ஆனா அவங்க அப்படியே பண்ணுவாங்க, செலிப்ரேட் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்களா? ஸோ அந்த செலிப்ரேஷன் தான் சக்ஸஸ்க்கு உண்டான செலிப்ரேஷன் தான் இப்போ இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி அந்த என்ஜின் படமா அது எப்படி உருவாச்சு, அந்த மாதிரியான ஒரு கதைக்களமா இருக்கணும்னா இதுக்கு முன்னாடி நம்மளே அதை பத்தி பேசியிருக்கோம். சூர்யா அவர்கள் தெளிவா இருக்காங்க. சூரிய ரிப்போர்ட் வரும் பொழுது என்னை பயங்கரமாக கொண்டாடினாங்க. ஜெய்பீம் வரும் பொழுது என்னை பார்த்து நிறைய பேர் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டாங்க. ஆனால் அதெல்லாம் மீறி அந்த நெகட்டிவான படங்கள் விட்டுருங்களேன், இந்த மாதிரி வரும்போதெல்லாம் பயங்கரமாக கொண்டாடினாங்க. ஆனால் என்னை என்ன நினச்சிட்டாங்கன்னா, நான் இதே சிங்கம் படத்தில் கமர்ஷியல் கொடுத்தேன், வாரணம் மரம்ல ஒன்றுக்குள்ள ஒன்று அதெல்லாம் டான்ஸ் ஆடி இருக்கேன், கஜினியில் ஒரு கமர்ஷியலும் இருந்துச்சு, என்னை அந்த சூர்யாவெல்லாம் மறந்துட்டாங்க. வேலில் நான் ஒரு கமர்ஷியல் கொடுத்தேன், எனக்கு அந்த சூர்யா பாருங்க எவ்வளோ படங்கள் இருக்கு பாருங்க. ஜிலுன்னு ஒரு காதல் இருக்கு, வாரணமாயிரம் இருக்கு, சிங்கம் இருக்கு, இது எல்லாத்தையும் என்னை மறந்துட்டு ஜெய்பீமும் சூரரை போட்டு வந்ததுக்கு அப்புறம் என்னை வந்து இன்ஸ்பிரேஷனா எல்லாருமே எல்லா நடிகர்லையும் எல்லாம் பார்க்கறதான் என்னை அந்த தோற்றமாவே பார்க்குறாங்க, வெளியே வர விட மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கதான் இப்போ. ஆனா அப்படின்னு நினைச்சு பண்ண படம் தான் கங்குவா. ஆனால் அது விட்டுருக்கல. ஸோ அதுலேருந்து வெளியே வந்து ஒரு படம் பண்ணணும், என்னோட ஜாலியாக ஒரு படம் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். நீங்கள் சொன்ன மாதிரி நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதையும் மீறி இப்போ அவ்வளோ பெரிய பிஸ்னஸுக்கு ஓடிடிக்கு விற்றுருக்கு. இந்த படம் பூஜை முன்னாடியே பெரிய பிஸ்னஸுக்கு ஓடிடிக்கு விற்றுருக்காங்க. சூர்யாவுக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ் இருந்துக்கிட்டே இருக்குல்ல. அதனால எனக்கு அந்த இன்ஜின் படம் வந்துச்சு அப்படின்னா மறுபடியும் இந்திய சினிமாவே திரும்பி இப்போ சூர்யாவை பார்க்கும். அவர் கண்டிப்பாக நீங்கள் மாற்றுக்குன்னு சூர்யா சொல்லியிருக்க மாட்டார். சூர்யா ஒன்ஸ் கதை கேட்டுட்டாரு அப்படின்னா இந்த மாதிரி நேரத்தில் அவருக்கு நிறைய பேர் சொல்கிற சஜஷன், தயவு செஞ்சு தலைவா கதையை மட்டும் பார்த்து தெரிஞ்சிடுங்க, இது வேற மாதிரி போயிட்டு இருக்கு, உங்களை சுற்றினா ஒரு பிஸ்னஸ் உங்களுக்கு ஒரு உலகமே தெரியாமல் இருந்துக்கிட்டீங்க அப்படின்னு. அந்த தவறு நடக்காமல் இது கதை நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்ன்றது பிரச்சனை இல்லை. ஏன்னா ஜெய்பீம் அப்புறம் ஃபேமிலியாக போய் பார்க்கல, யாரும் சூரரை போட்டுற ஃபேமிலியாக பார்க்கல. இன்ன வரைக்கும் டிவியில் போட்டால் ஃபேமிலியாக உட்காந்து பார்க்குறாங்க, என் ஃபேமிலியாக உட்காந்து சூரரை போட்டு பார்க்குறாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கணும் அப்படின்றத எல்லாத்தோட ஆசையுமே கூட. எப்படி வந்தாலும் இந்த படம் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த நெகட்டிவ்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் உடைக்கணுன்றதுக்காக தான் ஃபேமிலி படத்துக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரோ அப்படின்றது நம்மளுக்கு யோசிக்க வைக்குது. பாப்பா என்ன நடக்குதுன்றது. ஆனால் அது ஒரு மாதிரி ஜாலியான ஒரு படமாகவும் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் அதிகமாக சொல்கிறாங்க. லக்கி பாஸ்கர் ஹிட்டு தானே,
அதே மாதிரி இந்த படமும் ஆல்ரெடி ஹிட் தான். ப்ரீ பிசினஸ்ல என்ன நடக்க போகுதுன்றதை பார்ப்போம். தனுஷ் அவர்களுடைய அடுத்தடுத்த லைனப்பை பார்த்த பிறகு நிறைய பேர் இப்போ ஒரு விமர்சனத்தை முன்னெடுத்து வைக்கிறாங்க. அஜித்தை வந்து அடுத்தது தனுஷ் இயக்க போகிறதா நம்மளே நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். அவருக்கு லைனப்ல இவ்வளோ ஃபிலிம்ஸ் இருக்கு, எப்படி வந்து அஜித்தை இயக்குவாரு, அதெல்லாம் பாசிபிளே கிடையாது அப்படின்னு நிறைய பேர் இப்போ விமர்சனங்கள் எடுத்து வைக்கிறாங்க. இப்போ பாசிபிள் இல்லை, அது விமர்சனம் மீறி அது இப்போ நடக்காதுன்றது எல்லாரும் தெளிவாயிட்டாங்க. இன்னொன்னு என்னன்னா வடச்சென்னை 2 ஹிண்ட்டும் வெற்றிமாறன் கொடுத்திருக்காரு. அதுல சொல்ல வேண்டிய கதை நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. அதனால பசங்க இன்னும் தீயா இருக்காங்க. வடச்சென்னை அப்படின்னா போதும் அவங்க தூங்கிட்டு இருந்தவங்க கூட எழுந்துருவாங்க. ஸோ அதனால வடச்சென்னை 2வும் அந்த லைனப்ல இருக்கு. அந்த 15 படத்துல அவர் இயக்குவாரா அப்படின்ற ஒரு விஷயம் வரும்பொழுது ஆல்ரெடி நீக் படத்தோட 2வது பாட்டுக்கு அங்கே ஒரு லீடு கொடுத்தாரு. அதுவும் வரும். அது எப்போ வரும்ன்றது நம்மளுக்கு தெரியாது. அதோட பார்ட் 2வும் இருக்கு. ஆனால் இப்போதைக்கு அதை கையில் எடுக்க மாட்டார். ஏன்னா அதுல வந்து ரிவ்யூஸ் கொஞ்சம் தனுஷ் அவர்களை கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணியிருக்கு. ஏன்னா அவர் நினைச்சு எடுத்த ஒரு விஷயங்கள் வேற. விஐபின்ற ஒரு தரமான ஒரு கீழே இறங்கி ஒரு படம் என்னால் கொடுக்க முடியும்னு கொடுத்ததும் தனுஷ் அவர்கள் தான். நீக் அப்படின்றது ஒரு A+ ஆடியன்ஸுக்கு உண்டான ஒரு படம், அதுவும் கொடுத்தது நான் தான். பட் அது ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்றப்ப அதில் நான் ஒன்று லேர்ன் பண்ணிக்கிட்டேன். அதில் 2ல் நான் மிஸ்டேக் பண்ண மாட்டேன்னு ரெடியாக இருக்காரு. ஆனால் இப்போதைக்கு அதை பண்ண மாட்டார். நீங்கள் சொன்ன மாதிரி 15 இயக்குனர்கள் அவர் இயக்க ரெடியாக இருக்கும் பொழுது அவர் ஏன் மறுபடியும் இயக்குனராக மாறணும் அப்படின்னு அந்த கட்டாயம் தேவையில்லை. அவருக்கு அந்த கடன் பிரச்சனை இல்லை. 2 பசங்களும் பயங்கரமாக வளர்ந்துட்டாங்க. அந்த பசங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு நீக் 2ல் தனுஷோட பெரிய பையன் தான் ஹீரோவா அறிமுகம் ஆனாலும் ஆகலாம். ஏன்னா அந்த அளவுக்கு மற்ற ஆட்களுக்கு அவர் எவ்வளவு தூரம் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட பையனுக்கு அவர் பண்ண மாட்டாரா அப்படின்ற விஷயம் தான். நீக் 2 அது வரலாம், அதிகபட்சமா அங்கிருந்தா வரும்னு நினைக்கிறேன். வரணும், அதுதான் கரெக்டா இருக்கும். அவரோட இயக்கம் இருந்தால் அடுத்து அங்கதான் இருக்கும். ஸோ அஜித் அவர்களை வச்சு இயக்கிறது பெரிய ஒரு கனவா நினைச்சுக்கிட்டு இருக்காரு தனுஷ் அவர்கள். ஏன்னா பவர் பாண்டியில ராஜ்கிரனை வச்சு ஒரு அழகான ஒரு கதை கொடுத்தாரு. ராயனா இருக்கட்டும், நீக்கா இருக்கட்டும், அடுத்து வரப்போட இட்லி கடையா இருக்கட்டும், அருண் விஜய் வந்து ரொம்ப பிரமிச்சு சொன்னார். எங்க அவரோட இயக்கத்தை நடிக்க நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், இந்த மனுஷனுக்குள்ள இவ்வளவு டேலண்டா அப்படின்னு. ஏன்னா அவரை தாண்டின ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அருண் விஜய் அவர்களுக்கு இருக்கு, ராஜ்கிரண் அவர்களுக்கு இருக்கு. அவங்களாம் கூப்பிட்டுதான் வந்து நடிக்கிறாங்களே. நித்யா மேனன் கூட எவ்வளவு கருத்து வேறுபாடா இருந்தாலும் இயக்குனரா அவர் தனுஷை பார்த்து அவங்க பிரமிக்கிறாங்க. அப்படின்ற பொழுது இயக்கம் அவருக்கு ரொம்ப அழகா வருது, ஈஸியா வருது. ஸோ அதனால ஏன்னா அது பிளட்லேயே இருக்கு, அது வேற விஷயம்னு வச்சுக்கோங்க. அவ்வளோ தூரம் வரும் பொழுது இந்த படம் ஏன் பண்ணக்கூடாதுன்னு ஒரு விஷயம். அவரோட கனவு படமாக தான் அந்த அஜித்தோட படம் இருக்கு. ஏன்னா அந்த அவரு அவ்வளோ லைன் வச்சிருக்காருங்க. எனக்கு நானே ஒருவன் சரியா போகலை, விமர்சன ரீதியா வசூல் ரீதியா அப்படிலாம் சொன்னாங்க. எனக்கு அந்த படம் அவ்வளோ பிடிச்சிருந்தது. செல்வராகவனை மீறி அங்கே தனுஷ் ஒன்று தெரிஞ்சாரு, அவரோட இயக்கம் கொஞ்சம் தெரிஞ்சுது. அதை நம்ம தலையீடு அப்படிலாம் போகாம இன்புட்ஸ்ன்னு வச்சுக்கலாமே. ஏன்னா உலகநாயகன் இப்படிதான், அவரை நீங்க எவ்வளவுதான் கண்ட்ரோல் பண்ணி வச்சாலும், சிவகார்த்திகனை நீங்க எவ்வளவுதான் பேச விடலாம், அந்த ஹியூமர் கவுண்டர் வந்துகிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி உலகநாயகனை எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தாலும், ஏய் என்ன கேமரா வைக்கிறீங்க, இந்த ஆங்கிள் இப்படி வைங்க, இதுதான் கரெக்டா இருக்கும்னு அவரோட இன்புட்ஸ் வரும்ல. அதுதான் நானே ஒருவனா இருக்கட்டும், தனுஷோட படங்கள் கண்டிப்பா எல்லா படங்களையுமே அது இருந்துகிட்டே இருக்கும். அதனால தனுஷ் வந்து அஜித்தை இயக்கிறது அப்படின்றது அவர் கனவோ இல்லையோ, தனுஷோட ரசிகர்களுக்கும் ஒரு கனவு, அஜித்தோட ரசிகர்களுக்கும் ஒரு ஆசை, பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்ற ரொம்ப ராவா இருக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஆனா இப்போதைக்கு நடக்கல அப்படின்ற வருத்தம். இன்னொன்னு, நீங்க திரும்பினா அஜித் பக்கமும் அந்த டைம் டேபிள்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம ஸ்கூல்ல எல்லாம் எழுதி போட்டுருமோம் அடுத்தது என்ன பீரியட் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி கிட்டத்தட்ட 7 பீரியட் இருக்குமோ, 8 பீரியடா அந்த மாதிரி இருக்கும் பொழுது அஜித் அவர்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேர் லைனப்ல இருக்காங்க. குறிப்பா அதுல மீண்டும் சொல்லுவேன், சிறுத்தை சிவா அவர்களுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதோ ஒரு கதைக்கிழமை நல்லா எடுத்துன்னு வரணும், இன்னும் நீங்க கரெக்டா ஒரு சக்சஸோட நீ வந்து ஹாப்பி எண்டிங்கா ஒரு விஷயம் கொடுக்கும் அப்படின்னு அந்த மாதிரியான யோசனைகளும் இருந்தனால அஜித் அவர்களும் ஒரு மாதிரியான யோசனையில தான் இருக்காரு. ஆனா இந்த ஸ்டோரி அந்த ஒன்லைன் அஜித்துக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தனுஷ் அவர்கள் இப்படி பண்ணுவாரா, பண்ணிடுவாரா அவரு அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஏன்னா சொன்ன லைன் அப்படியா. ஸோ அது நடக்கணும் அப்படின்னு தான் எல்லாத்தோட விருப்பம். இப்போ நடக்கலையே அப்படின்ற ஒரு வருத்தத்தோட, ஆனால் கண்டிப்பாக நடக்கும், எதிர்பார்க்கலாம். நீங்கள் நினச்சி பாருங்களேன், அஜித் குமார் அப்படின்னு ஒரு டைட்டில் கார்டு வரும் பொழுது கடைசியா இயக்கம், கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் அப்படின்னு வரும் பொழுது தனுஷ் பேர் வரும் பொழுது எப்படி இருக்கும், அது ரொம்ப ஃபயரா இருக்கும். வெயிட் பண்ணுவோம் எப்படி என்ன நடக்க போகுதுன்றது. ஆனால் பொறுமையா நடக்கும். அஜித் அவர்கள் வந்து ஏற்கனவே 8 படங்கள் கிட்ட லைனப்ல இருக்குன்னு நம்மளே பேசியிருந்தோம். அது அந்த பக்கம் இருந்தாலும் அடுத்தது யார் தான் வந்து இயக்க போறாங்க அப்படிங்கிற கேள்வி இப்போ வரைக்கும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. ஏன்னா டைரக்டர் சைட்ல இருந்தும் அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் வரல. அவர் அங்க ஜாலியா வந்து ரேஸ் ஓட்டிக்கிட்டு தான் இருக்காரு. ஜாலியா ரேஸ் ஓட்டுறாரா? ஆனா இங்க வந்து வீர பணைய வச்சிட்டு எவ்வளவு தூரம் அவர் கஷ்டப்பட்டு நிக்கிறாரு. நிறைய மீம்ஸ் எல்லாம் பார்க்க முடியுதுல்ல, அவர் அங்க ஜாலியா தான் இருக்காரு. ஆனா அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் இங்க ஒரு அப்டேட்டுக்காக காக்கா மாதிரி எல்லாம் வெயிட் பண்றாங்கன்னு நிறைய மீம்ஸ் இப்போ ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்கு. ஓகே, அதுதான் நீங்க காக்கான்னு சொன்னீங்கன்னா யாரை சொல்றீங்க, எதுக்கு சொல்றீங்கன்னு எல்லாரும் கோவப்படுவாங்க. அது ரேஸில் அவர் எவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாரு. குறிப்பாக ஷாலினி அவர்கள் இந்த இடத்துல நம்ம மென்ஷன் பண்ணி ஆகணும். நாளுக்கு நாள் அவர் ரேஸ் போகும்பொழுதும் ஒவ்வொரு நாளும் இத்தனை வருஷமா இல்லாத பயம் அவங்களுக்கு இப்போ ஏற்பட்டிருக்கு. அவங்க ஸ்டார்டிங்கில் அவ்வளோ பெயினில் இருக்கப்பயும் கூட ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் விட இப்போ அவங்களுக்கு பயம் அதிகமாக இருக்குது.
வெளியவே காட்டிக்கிடலாம், சிரிச்ச முகத்தோட போயிட்டு வாங்க ஏகே அப்படின்ற மாதிரிலாம் அனுப்பிடுறாங்களாம். இன்னொன்று நம்ம அதான் சொன்னோம், தனுஷ் இல்லை அப்படின்னு முடிவாகி போச்சு. லைனப்பில் நிறைய பேர் இருக்காங்க, லோக்கியும் இல்லை, பிரசாந்த் நீல் இல்லை. அதுதான் நீங்கள் அங்கே சுற்றி வளைச்சு எல்லாரும் பிரசாந்த் நீல்கிட்ட நிற்கிறாங்க, அவரும் இல்லை. ஸோ இதையும் தவிர நம்ம இயக்குனர்லாம் இயக்க போகிறாங்க. அது ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் ஆரம்பிக்க போகுது. இன்னும் அதிகபட்சம் ஒரு 1 monthல அதை அனௌன்ஸ்மெண்ட் அஃபிஷியலாகவே அவங்க ரிலீஸ் பண்ண போகிறாங்க. Meenakshi Faculty of Arts and Science for Women at KK Nagar, Chennai. BCom, BSc, BA, BBA, BCA and Viscom. Apply now.